அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் முடித்திலே கொண்டு வருகிறேன். தேவனுடைய பலத்த கரத்தை அனுபவிக்கிற மாதம். அப்போ அவருடைய பலத்த கரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். அவருடைய பலத்த கரத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அறிந்தால் தானே அனுபவிக்க முடியும் இல்லையா? ஒரு வசனம் பாருங்களேன், சங்கீதம் 119:73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. அவருடைய கரம் என்ன செய்தான்? நம்மளை உண்டாக்குச்சான், அப்புறம் உருவாக்குச்சான். அப்போ உண்டாக்கி, அப்ப தேவன் நம்மை ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை முன்குறித்தாராம். நம்ம ஆண்டவர் ஏத்துக்கிட்டது என்னமோ, நம்ம பிறந்து வளர்ந்து இயேசுவை பத்தி தெரிஞ்சதுலாம் இப்ப. ஆனா நம்ம ஆண்டவருடைய எண்ணங்களில் உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்தோம். எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் நாம். நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாகும் முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நீங்க இந்த பூமியில் இருக்கீங்கன்னா ஒரு பெரிய தேவ நோக்கத்தோடு தான் இருக்கிறீர்கள். பெரிய தேவ திட்டத்தில் உங்களை இணைத்திருக்கிறார். எனவே உங்களை நீங்கள் விசேஷித்தவர்களாய் பார்க்க வேண்டும். அப்ப அவருடைய பலத்த கரம், தேவனுடைய கரம் முதலாவது நம்மளை உண்டாக்கி இருக்கிறது. அவருடைய அந்த கரத்திற்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்போ உண்டாக்குகிற அவருடைய கரத்திற்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்ப நம்மையே உண்டாக்கி இருக்குன்னா நமக்கு தேவையான காரியத்தை உண்டாக்கும் தானே. அப்ப இன்று நான் சொல்லுகிறேன், அவருடைய கரம் உண்டாக்கும் கரம் உங்களுக்காக உங்கள் நன்மைகளை உண்டாக்கி கொண்டு வரும். ஆமென். பிரதர், இது நடக்கவா? இந்த பொசிஷன் எனக்கு கிடைக்க எந்த சான்ஸும் இல்லை பிரதர். நான் ஆசீர்வாதமா இருக்க இப்ப எந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை பிரதர். எங்களால வாடகை கூட கட்ட முடியல, நாங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்கோம்? ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் சில நன்மைகளை உண்டாக்கி தருவேன். ஆமென். அப்போ அவர் உண்டாக்குகிற தேவன். அவருடைய கரம் உண்டாக்கும் கரம். உங்களை உண்டாக்கி இருக்கிறார். உங்களுக்கானவைகளையும் அவர் உண்டாக்கி உங்களுக்கு அருள்வார். அடுத்து உருவாக்கிட்டு, அப்போ உண்டாக்க மட்டும் செய்யாதான், உருவாக்கும். அப்ப தேவன் நம்மளை, அவருடைய கரம் என்ன பண்ணிருக்குன்னா நம்மளை உருவாக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை உருவாக்கி கொண்டு வராங்க பாருங்க. அவர் மனதில் நம்மை குறித்து அந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார்ல, அதற்கு நேராய் நம்மளை உருவாக்கி செதுக்கி கொண்டு வருகிறார். ஆமென். அப்ப அவருடைய கரம் நம்மளை உண்டாக்கிற்று, அடுத்து நம்மை உருவாக்கிற்று. அப்ப நம்மளை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது உருவாக்கும் கரம். உங்களுக்காக சில காரியங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளை வரும் பொழுது உங்களுடைய நன்மை வெளிப்படும். ஆமென். சில காரியங்கள் அவர் உங்களுக்கு தெரிந்திராமல் அவர் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவைகள் உங்களை வந்தடையும். அவைகள் வெளிப்படுகிற காலத்திற்குள்ளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ அவருடைய கரம் நம்மளை உண்டாக்கிற்று, நம்மை உருவாக்கிற்று. ஆமென். அப்ப உண்டாக்கும் கரம், உருவாக்கும் கரம். அடுத்து நான் சொல்றேன், அவருடைய கரம் நமக்கு உறுதுணையா இருக்கும். தேவ கரம் இன்று உங்களுக்காய் உறுதுணையா இருக்கும். ஆமென். அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி இன்று உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். தேவன் நமக்கு உறுதுணையா இருக்கும் பொழுது, அவருடைய கரம் நமக்கு உறுதுணையா இருக்கும் பொழுது, நமக்கு விரோதமா எந்த சத்துருவும் இருக்க முடியாது. ஆமென். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பார்வோனும் அவன் சேனைகளை சொல்றாங்க, தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், தேவனோடு எதிர்த்து நம்ம எப்படி இருப்போம், நம்ம ஓடிடுவோன்றா பாருங்க. நீங்க உங்க சத்துருக்கள் அதைத்தான் சொல்லி வந்திருக்காரு. பார்க்கிறப்ப நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, சத்துரு பெருசா இருக்குங்களா? ஆனா சத்துருட்ட போய் இன்டர்வியூ எடுத்து கேட்டேன், அவன் சொல்றான், ஐயோ அவங்க ஆண்டவர் ஏன்டா நாங்க கை வச்சோன்ற மாதிரி, அவங்க ஆண்டவர் கிரியை செய்யறாரு, நாங்க தப்பிச்சோம் பிழைச்சோன்னு போற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கோன்னு சத்துருக்கள் சேனை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அப்ப கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், உங்களுக்காக உறுதுணையா இருந்து நிற்கிறார். உண்டாக்கும் கரம், உருவாக்கும் கரம், உறுதுணையா இருக்கும் கரம். இதையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அந்த வசனம் அடுத்து என்ன பண்றதுன்னா, உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆகும். அப்போ இந்த வசனத்தை படிக்க படிக்க அவருடைய கரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தையை படிக்க படிக்க நாம் உணர்வுள்ளவர்களா இருக்க முடியும். உணர்வுள்ளவர்களா இருக்கும் பொழுது அவருடைய கரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். ஆமென். எனவே அவருடைய கரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். அவருடைய கரத்தை பற்றின வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதனால் வரும் நன்மைகளை அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.